நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு காட்டு பகுதியில் இருக்க ஒரு புலி கிட்ட மாட்டிக்கிறாங்க. இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லி அவளும் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த புலி இவகிட்ட மெதுவா வர ஆரம்பிக்குதுங்க. இதை பார்க்கவே இவளும் ரொம்பவே பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போகவே அவளோட கால் தடிக்கி அடுத்த செகண்டே கீழே விழுந்துடுறாங்க. அதே நேரம் அந்த புலியை இவளை கொல்ல பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிக்குது. இதை பார்க்கவே இவளும் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து இந்த புலியோட உடம்புலயே விழுதுங்க. அது விழுந்து அடுத்த செகண்டே இந்த புலியும் கீழே விழுந்து இறந்தே போயிருது. அதே நேரம் அந்த காட்டு பகுதியில இருந்து ஒரு காட்டுவாசி அந்த இடத்துக்கு வந்து அந்த புலி உடம்புல இருந்து அவரோட அம்பை எடுத்து புலியோட ரத்தத்தையும் அவன் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் குடிச்சது மட்டும் இல்லாம இந்த பொண்ணையும் நீயும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் இதை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதே நேரம் நிறைய காட்டுவாசிங்க அந்த இடத்துக்கு வந்து புலி இறந்திருக்கிறத பார்க்கவே அவங்களும் பயங்கர சந்தோஷப்பட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கவே இவளுக்கு ஒண்ணுமே புரியாம போயிருது. கடைசி அங்க இருந்தவங்க எல்லாரும் இந்த பொண்ணை புலியோட ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளு வேற வழி இல்லாம இதை குடிச்சா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவளு அந்த ரத்தத்தை குடிச்சிடறாங்க. இவன் அந்த ரத்தத்தை குடிச்ச அடுத்த செகண்டே அந்த காட்டுவாசிகள் இவளை தப்பிக்க விடாம அவளை தூக்கிட்டு அவங்க கிராமத்துக்கே போயிடுறாங்க.